உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த விருச்சிக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க எடுத்த லட்சியத்திற்காக உறுதியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலும் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வல்லமை அதிகரிக்கும். எதையும் சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்படும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம். தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் வந்து செல்லக்கூடிய காலம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பொறுமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதே நேரத்தில் பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். காதல் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றும். குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தாய் மற்றும் அதே நேரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக ஒருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயம் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயமான பலன்கள் தான். அவர்கள் மூலம் சிறு விரயங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது. வியாபாரத்தின் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் தந்தை உடல்நிலை கவனம் தேவை. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாத கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுடன் நீண்ட நாளாக வர வேண்டிய பணத்தை உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றியுடன் முயற்சி திருவினையாக்கும் என்ற நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஆலயங்களுக்கு நீங்கள் யாத்திரை செல்லக்கூடிய நிலை இருக்கு. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 17, 18, 27, 28, 29, 30, 31, செப்டம்பர் 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்குடி திட்டையில் இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் மற்றும் குரு பகவானை ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.